கோவையில் டேங்கர் லாரி கவிழ்ந்து தற்பொழுது விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அருகாமையில் உள்ள பள்ளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் விடுமுறை அறிவித்திருக்கிறார். டேங்கர் லாரி விபத்து நடந்த இடத்திலிருந்து 500 மீட்டருக்குள் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கிறது. கோவை உப்பிலிப்பாளையம் மேம்பாலத்தின் மேல் டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் வெளியேறிய வாயு கசிவினால் தற்பொழுது தீயணைப்புத் துறையினர் இதனை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ரவீந்திரன். வணக்கம் ரவீந்திரன், இது குறித்தான முழு விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். கோவை உப்பிலிப்பாளையம் மேம்பாலத்தின் மேல் பார்த்தீங்கன்னா டேங்கர் லாரி கவிழ்ந்து விழுந்து விபத்தானது இந்த விடிய காலை நடந்தேறியது. இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா மேம்பாலத்தில் போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. டேங்கர் லாரியின் கிரேன் மூலம் தூக்கி நிறுத்த அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். மேலும் பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலம் கொச்சியிலிருந்து கோவைக்கு எல்பிஜி கேஸ் ஏற்றி வந்த டேங்கர் லாரி அதிகாலையில் பார்த்தீங்கன்னா ஆக்சில் கட்டாகி டேங்கர் மட்டும் விழுந்துள்ளது. கோவை கணபதி குடோனுக்கு சென்று கொண்டிருந்த போது உப்பிலிப்பாளையம் மேம்பாலத்தில் இந்த விபத்தானது நடந்தேறியது. டேங்கர் லாரியிலிருந்து தொடர்ச்சியாக வாயு லீக் ஆகி வருவதால் தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து கட்டுக்குள்ள வைத்துள்ளனர். தற்போது பார்த்தீங்கன்னா பொறியாளர்கள் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். முழுமையாக மீட்பு பணிகள் முடிய 3 மணி நேரம் ஆகலாம் என காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. தற்போது பார்த்தீங்கன்னா விபத்து நடந்த இடத்திலிருந்து 500 மீட்டர் அருகாமையில் உள்ள அனைத்து பள்ளியிலும் விடுமுறை அளிக்கப்பட்டதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். டேங்கரில் 18 டன் எரிவாயு இருப்பதாக கோவை காவல் ஆணையர் சரவணன் சுந்தர் தற்பொழுது தகவல் தெரிவித்திருக்கிறார். கோவையில் உப்பிலிப்பாளையத்தில் தற்பொழுது டேங்கர் லாரி விபத்துக்குள்ளானது தொடர்பாக அந்த இடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மக்களை அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில் தற்பொழுது காவல் ஆணையர் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார். டேங்கரை அப்புறப்படுத்த திருச்சியிலிருந்து மீட்பு வாகனம் வரவழைக்கப்படுவதாகவும் காவல் ஆணையர் தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ், இது குறித்தான விவரங்கள். வணக்கம் பிரபாவதி. கோவை உப்பிலி மேம்பாலத்தில் இருக்கக்கூடிய மேம்பாலத்தில் டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்து சம்பவம் தொடர்பாக அந்த மேம்பாலத்தில் போக்குவரத்து நிறுத்தம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. டேங்கர் லாரியினை கிரேன் கொண்டு தூக்கி அப்புறப்படுத்தக்கூடிய அந்த பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற உள்ளது. அதே நேரத்தில் கேரள மாநிலத்திலிருந்து கொச்சியிலிருந்து கோவைக்கு எல்பிஜி கேஸை ஏற்றி வந்த அந்த டேங்கர் லாரி அதிகாலையில் ஆக்சில் கட்டாகி டேங்கர் மட்டும் விழுந்தது. இதனைத் தொடர்ந்து அங்கு வாயு கசிவு ஏற்பட்டதன் காரணமாக மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் பொறியாளர்கள் அந்த வாயுவினை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த செயலில் ஈடுபட்டார்கள். அதற்காக தண்ணீரை பீச்சி அடித்து அந்த வாயுவினை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த சூழலில் ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பொறியாளர்கள் ஆய்வு மேற்கொண்டு முழுமையான அந்த மீட்பு பணிகள் முடிய 3 மணி நேரத்திற்கு மேல் ஆகலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சம்பவ இடத்தில் காவல் ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகள் தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொண்டு இருக்கிறார்கள். திருச்சியிலிருந்து மீட்பு வாகனம் கொண்டு வரப்பட்டு இந்த மீட்பு பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெறும் என்று அவர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த விபத்து நடந்த 1 கிலோமீட்டர் சுற்றுவட்டத்து மக்களை வெளியேற்றக்கூடிய அந்த நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டு வருகிறது. விபத்து நடந்த பகுதிக்கு வராமல் வாகனங்கள் எல்லாம் திருப்பிவிடப்பட்டிருக்கிறது. ஈர துணியை வைத்து டேங்கரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த துளையை தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்பாக அப்புறப்படுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இந்த டேங்கர் லாரியிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த வாயு என்பது மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் அதனை சரி செய்யக்கூடிய அந்த பணிகள் மிகவும் தீவிரமாக நடைபெற்றிருக்கிறது. அங்கு சம்பவம் நடந்த இடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரம் வரையும் இருக்கக்கூடிய பொதுமக்களை அப்புறப்படுத்தக்கூடிய அந்த பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக அங்கு ஒரு பரபரப்பான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. வாகனங்கள் யாரும் அனுமதிக்கப்படாததால் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே போக்குவரத்து நெரிசலான ஒரு பகுதி. இந்த நிலையில் இந்த சம்பவத்தை அடுத்து போக்குவரத்து மிகுந்து காணப்படுகிறது. அதே நேரத்தில் இங்கு பள்ளி செல்லக்கூடிய கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக காவல் ஆணையர் அந்த இடத்தில் ஆய்வு செய்து
தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். திருச்சியிலிருந்து மீட்பு வாகனம் கொண்டு வரப்பட்டு அந்த வாகனம் மூலமாக இந்த டேங்கர் அப்புறப்படுத்தக்கூடிய அந்த பணிகள் என்பது நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பொதுமக்கள் யாரும் பதட்டம் அடைய வேண்டிய சூழல் இல்லை என்றும் காவல் ஆணையர் தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ். இன்னைக்கு காலையில் ஒரு 3:15 மணி அளவில் கொச்சின்லேருந்து நம்ம பீலமேடுக்கு வந்துட்டு இருந்தக்கூடிய இந்த பிபிசிஎல் எல்பிஜி டேங்கர் வந்து டாப்பிள் ஆகிருக்கு. அந்த சைடில் டேர்ன் பண்ணும்போது டாப்பிள் ஆகி வாலில் நிறுத்தி அது வந்து இப்போ வந்து வால்லேருந்து கொஞ்சம் நகர்த்தியிருக்கோம். இந்த லீக்கேஜஸ் இருந்தது, லீக்கேஜஸை டெம்பரரியாக இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இஆர்வி வெஹிக்கிள் வந்து இட் இஸ் இஆர்வி எமர்ஜென்சி ரெஸ்கியூ வெஹிக்கிள். இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் ஐஓசிஎல் ட்ரிச்சி. ஸோ அந்த வெஹிக்கிள் வந்தோடனே எவாக்குவேஷன் வில் ஸ்டார்ட். அதுக்கு முன்னாடியே லோக்கலி டெம்பரரி பம்ப்ஸை வச்சு எவாக்குவேட் பண்ண முடியுமாங்கிற அந்த கேஸஸ் எல்லாத்தையும் இப்போ 7 kg ப்ரெஷரில் இருக்குது. அதை எவாக்குவேட் பண்ண முடியுமாங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். என்டிஆர்எஃப் டீம் இஸ் ஆன் தி ஜாப். கலெக்டரேட்லேருந்து கலெக்டரும் வந்து he has deployed his revenue staff for evacuation around the place. இந்த பிளேஸை சுற்றி 1 கிலோமீட்டருக்கு எவாக்குவேஷன் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுருக்கு. ஸோ இதில் டெம்பரரியாக நம்ம வேறு பம்பை வச்சு ஒரு 2-3 டேங்க்கில் என்ன, பிகாஸ் இட் இஸ் ஹையர் இன் ப்ரெஷர், அந்த ப்ரெஷர் வந்து 2-3 டேங்க் தேவைப்படும். ஸோ அதுக்கான நடவடிக்கைகள் இப்போ எடுக்கப்பட்டுருக்கு. டெம்பரரியாக வந்து இப்போ நாங்கள் வந்து அந்த லீக்கேஜை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். தட்ஸ் ஆல். மொத்தம் எவ்வளவு டன்? 18 டன்ஸ் எல்பிஜி லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் அதுக்குள்ளே இருக்கிறது. எவ்வளோ வெளியில போயிருக்குங்கிற தகவல் சொன்னாங்களா சார்? அது ஒன்றும் இப்போ அவங்களால எடுத்துக்க முடியல. தே ஜஸ்ட் மானிட்டரிங் த ப்ரெஷர் அந்த இந்த இடத்துல எவ்வளோ லீக்கேஜ் இருக்குங்கிறத மட்டும் பார்த்துருக்காங்க. பட் நவ் டெம்பரரிலி லீக்கேஜ் ஹஸ் பீன் ஸ்டாப். பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள் கட்டுக்குள் தான் இருக்கு. கட்டுக்குள் தான் இருக்குது. எவாக்குவேஷனும் நம்ம அங்கங்கே சொல்லி பண்ணிகிட்டு இருக்கோம். டிராஃபிக் டைவர்ஷன் ஹேஸ் பீன் கிவன். எல்லா இடத்துலையுமே டிராஃபிக் டைவர்ட் பண்ணியிருக்கோம். 1 கிலோமீட்டருக்கு அந்த சைடு டிராஃபிக்கை டைவர்ட் பண்ணியிருக்கோம். அப்புறப்படுத்தி அடுத்து என்ன என்னங்க இது அப்புறப்படுத்தி எங்க சார் கொண்டு போவாங்க, என்ன பண்ணுவாங்க? அவங்க பிளான்ட் பீலமேடு தான் கொண்டு